நீ பொதுவா யார் தப்பு பண்ணாலும் விட்டு கொடுத்து மன்னிக்கிறவ. ஆனா இந்த ஆளு விஷயத்துல ஒரு தடவை தப்பா நடந்துகிட்டதுக்கு இவ்ளோ ரியாக்ஷன் காட்டுற. என்னது ஒரு தடவையா? அன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து புல்லட் வாங்க வந்திருக்கான். அவர் என்ன தெரிஞ்சா வந்திருப்பாரு? அது உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் அந்த ஆள் பொண்ணு கிட்டதான் மதி சண்டை போட்டிருக்கா. உங்களுக்குள்ள இப்படி ஏழாம் பொருத்தமா இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளயும் இருக்குமோ என்னவோ. ஏய், நீ என்ன அந்த ஆளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? சப்போர்ட்லாம் பண்ணல வினோ, பொதுவாதான் சொன்னேன். சரி, அந்த ஆளை பார்த்தாலே பிரச்சனைன்னு சொன்னியே, இன்னைக்கு பார்த்தல்ல, எந்த பிரச்சனையும் நடக்கலல்ல? இன்னும் நாள் முடியலல்ல. உள்ள வரலாமா? வெளியே நின்னு கேட்க வேண்டியது உள்ள வந்துட்டு கேக்குறான் பாரு, விவஸ்தை கட்டவன். என்ன தொழில் நல்லா நடக்குதா? எப்படி நடந்தா உனக்கு என்ன? அதான் 3 மாசத்துல நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய் காசை குடுத்துறோன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லியாச்சுல்ல. அப்புறம் ஏன் கடை பக்கலாம் வர? இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, கிளம்பு முதல்ல. ஏமா, நான் வந்தாலே பிரச்சனை பண்ணதான் வருவனா? சும்மா இந்த பக்கமா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல, பணம் கொடுக்கணும்ல, அதை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். எங்களுக்கு ஒன்னும் அம்னிஷியா இல்ல. அதெல்லாம் ஞாபகம் கல்வெட்டுல வெட்டின மாதிரி மனசுல ஆழமா இருக்கு. நாங்க கொடுத்துருவோம். நீ முதல்ல நடைய கட்டு. லேபர் அம்மா, இருமா. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஓனரு. இப்படி மரியாதை இல்லாம பேசுறிய. உங்க ஓனரே பேசாம அமைதியா இருக்காங்க, நீங்க ஏன் இப்படி பொங்குறீங்க? என்ன ஓனரம்மா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா, அதான் உங்க அத்தை சௌக்கியமா? நம்ம பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா? கேள்விப்பட்டேன், உங்க புருஷன் ஏதோ மிலிட்டரியில இறந்துட்டதா சொல்றாங்க. அவர் உங்க கூட இல்லையாமே? அப்போ தனியா தான் கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியும், கணவர் இல்லைன்னா ஒரு பொண்ணு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். ஏதாவது உதவினா தயங்காம கேளுங்க. எந்த உதவியா இருந்தாலும் உங்களுக்கு செய்ய நான் தயாரா இருக்கேன். அம்புட்டு நல்ல விஷயம்லாம் நீங்க போட வேணாம். நீ எங்களுக்கு இப்படி வந்து அடிக்கடி தொல்லை கொடுக்காம இருந்தாலே அதுவே எங்களுக்கு பண்ற பெரிய உதவிதான். கிளம்பு, காத்து வரட்டும். பத்மா, இரு. என் குடும்பத்தை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அத பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். என் புருஷனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. அவரை பத்தி உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. ஏண்டா, ஒரு பொம்பளை தனியா இருக்கான்னு தெரிஞ்சாலே தப்பா நினைக்கிற உங்க கேவலமான ஆம்பளை புத்திய நீங்களாம் மாத்திக்கவே மாட்டீங்களா? துணையோட இருக்கிற பொண்ணுங்களை விட தனியா போராடுற பொண்ணுங்களுக்கு தான் துணிச்சலும் தைரியமும் ரொம்ப ஜாஸ்தி. பாக்குறியா? அவங்க கிட்டலாம் வச்சுக்காத. ஓனர் பையங்கிற மரியாதை இருக்கு, அதை நீ கெடுத்துக்காத. கிளம்பு. போறேன்.
இப்போதைக்கு வருவேன், திரும்ப திரும்ப வருவேன். பாய்.